சதவீதம் வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்னன்னு கேட்டிருக்காரு. விக்னேஷ் 10,000 கடனை வாங்குறாரு 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விதத்தில். அந்த பணத்தை சஞ்சய்க்கு அதே 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விதத்தில் கடனாக கொடுத்தாருன்னா அவருக்கு கிடைத்த ஒரு ஆண்டு லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவர் எவ்வளோ 2 ஆண்டுகளுக்கு எவ்வளோ வட்டி செலுத்துறாருன்னு பார்க்கலாம். வட்டிக்கான ஃபார்முலா என்ன? PNR/100. இங்கே பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 10,000 இன்ட்டு ஆரோட வேல்யூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% இன்ட்டு என்னோட வேல்யூ 2/100. கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 800 ரூபாய் கிடைக்கும். இவர் 800 ரூபாய் 2 ஆண்டுகளுக்கு வட்டியாக செலுத்துறாரு. விக்னேஷ் சஞ்சய்க்கு 10,000 அதே 10,000 6% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கடனாக கொடுத்தா இவர் எவ்வளோ வட்டி சஞ்சயிடம் வாங்குறாருன்னு பார்ப்போமா? இப்போ சஞ்சய் செலுத்துகிற வட்டி வீதம் எவ்வளோன்னு பார்க்கணுன்னா PNR/100. பியோட வேல்யூ அதே 10,000 தான் இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி வீதம்னா 6%. 6 இன்ட்டு எவ்வளோ இயர்ஸ்? 2 இயர்ஸ் பை 100. கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1,200 ரூபாய். இந்த 1,200ன்றது விக்னேஷ் சஞ்சயிடம் இருந்து வாங்குற வட்டி. இப்போ இந்த 1,200லேருந்து 800 மைனஸ் பண்ணால் விக்னேஷ் 2 ஆண்டில் கிடைக்கிற லாபம் எவ்வளோன்னு கிடைக்கும்? 1,200லேருந்து 800 ரூபாய் தானே அவர் செலுத்துறாரு விக்னேஷ் வட்டியா. அப்போ 800 மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 400 ரூபாய் கிடைக்கும். இது 2 ஆண்டுகளுக்கான வட்டி லாபம். 2 ஆண்டுகளுக்கான வட்டியோட லாபம் 400 ரூபாய். ஆனால் கொஷினில் 1 இயர்க்கான லாபம் தானே கேட்டிருக்காங்க. அப்போது டிவைடட் பை 2 போடணுமா? அப்போது 400/2 போட்டால் எவ்வளோ வரும்? 200. அப்போது 200 ரூபாய் இவர் விக்னேஷ் ஒரு ஆண்டுக்கு பெற லாபம் 200 ரூபீஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A 200.